ருக்கு அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். என்னது வாசு கூட இருக்கா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு இப்ப மறுபடியும் வந்த? அதான் நீ அப்பவே கிளம்பிட்டல. என் பொண்ணு சிம்ரன் உள்ள வாசு கூட இருக்கா. அவளை போய் கூட்டிட்டு வாங்க. சரி சரி, நான் பாத்துட்டு வரேன். நீ அழாத, எங்கே இரு. எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. என்ன இன்னும் குழந்தை மயக்கமாவே இருக்கா. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த பொண்ணு இங்க இருந்தா தானே டாக்டர் இங்க வரணும். ஏன் முன்னாடியே சத்தம் போட்டு பேசினாலே? இவ அவளோட பொண்ணு தானே. முதல்ல அவளை இங்கே அனுப்புங்க. ஏய் பாலா, இந்த நேரத்துல போன் பண்ணா எந்த டாக்டர் வருவாங்க? ஆனா எங்க அம்மா மட்டும் கை மருந்து பண்ணி தந்தாங்கன்னா போன உயிர் கூட திரும்பி வந்துடும். பச்சை குழந்தை நீனா அவ்வளவு கல்லஞ்சக்காரியா? என்ன பாக்குற? இந்த பாரு, ரொம்ப பண்ணாத. குழந்தை உயிர். வாசு இல்ல. இந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? மருந்து எடுத்துட்டு வாமா. வாசுக்கு இந்த அம்மா விட அந்த குழந்தை பெருசா போச்சுல்ல. நீயே முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டல்ல. இதுக்கு மேல ஓ இஷ்டம். நீ சொல்றதான் எப்பவும் கேக்குறேன். நீ தானே சொல்லுவ, எதிரிங்க கஷ்டப்பட்டு முடியலன்ற நேரத்துலதான் நம்ம போய் உதவிக்கு நிக்கணும். கரெக்டா? பாலா, மருந்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வா. எனக்கு எதுவும் தெரியாது. சமையல் கட்டு பக்கம் நான் போனதே இல்ல. வேணா ருக்கு அனுப்பு. உனக்கு வேற ரிப்பீட் சொல்லணுமா? இந்த வீட்டுல எது எங்க இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியுமே. போய் எடுத்துட்டு வா. என்ன வேடிக்கை பாக்குறப்போ? ருக்கு நில்லு. எங்க போற? என்னமா இது? ஏன் இங்க நிக்கிறீங்க? சிம்ரன் இப்ப எப்படி இருக்கா? ஒன்னும் பயப்படாதீங்க. வாசுவே கை மருந்து பண்ணி உங்க குழந்தைக்கு குடுத்துட்டு இருக்காரு. வாசு என்னது? இத பாருங்க, எல்லாத்துலயும் சந்தேகப்படாதீங்க. நானும் எல்லாரையும் நம்பணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு
மனசுல எல்லாம் வேற மாதிரி தோணுது. என்ன பண்றதுன்னு புரியல. ப்ளீஸ் சிம்ரனை மட்டும் கூட்டிட்டு வாங்க. அவ வந்து ஒரேடியா இங்கிருந்து போயிடு. மறுபடியும் இந்த பக்கம் வரவே மாட்டேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எதையாவது உன்னை கற்பனை பண்ணி இப்படி கஷ்டப்படாதீங்க. முதல்ல உங்க பொண்ணு கண்ணு முழிச்சு சரியாகட்டும். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சில நேரம் நம்ம கஷ்டப்படுறப்போ அந்த கடவுளே வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாரான்னு தோணும். நாம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த கடவுள் வரமாட்டார். அதுக்கு பதிலா அவர் ரூபத்துல யாரையாவது ஒருத்தர் அனுப்பி வைப்பார். அவங்க மூலமா தான் சில விஷயங்களை சரி பண்ணுவார். புரிஞ்சுக்கோங்க, கடவுள் என்னைக்கு உங்களை கைவிட மாட்டார். எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா போத நில்லு அம்மா. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு கிளம்புங்களேன். பாசு, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீ கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். வாசு, இந்தா. இந்த பிராண்டி மோந்து பாரு. சரி வா, வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேல பேசினா பேசுறது கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? வாசு, நீ பண்றது சரியில்லை. என்னது? என் பொண்ணுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன பண்ண போறீங்க? பாப்பா எந்திரே. அவ மயக்கமா இருக்கா.
எதுக்கு டென்ஷனா இருக்கிற? சீக்கிரம் சரியாயிடும். புரிஞ்சுதா? அம்மா நில்லுங்க, நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரொம்ப அதிர்ச்சியில இருக்கீங்கல்ல? நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த உங்க புள்ள நீங்க சொன்னதையும் மீறி அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க புள்ள உங்க கையை விட்டு போயிட்டான். இது பாருங்க ஐயா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீங்களே அம்மா கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. இல்ல, நீங்க பேசுறது சரியில்லை. நிலைமைக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாத்திக்கணும். அதே மாதிரி இவ்வளவு நாளா நான் பாத்துக்கிட்டு இருந்த வாசு வேற, இன்னைக்கு பாக்குற வாசு வேற. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல இருக்கிற மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நீங்க உங்க கணக்கு பாக்குற வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ணா போதும். இங்க வேலை செய்யணும்னு ஆசை இருந்தா அதை பண்ணுங்க, இல்லன்னா பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு நடைய கட்டுங்க. வாசு அப்படியா, வாசு இப்படியா? நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல மழையில நனைஞ்ச, ராத்திரி பூரா இப்ப பனியில உக்காண்டு இருக்கிற, எதுவும் சாப்பிடாம இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ, சுருண்டுக்குவ. பார், கொஞ்ச நேரத்துல விடியவே போகுது. இந்தா குடி, கொஞ்சம் குளிராவது போகும். ஏய், உன்கிட்ட இங்க கெஞ்சிட்டு இருந்தானா அங்க மருந்து எவன் போடுறது? வாங்க. இந்த சிம்பிள ஒரேடியா மறந்துட்டீங்கல்ல? யசோதம்மா பாத்தீங்களா, என் டாடி வந்துட்டாரு.
அப்படியே என்ன மாதிரியே இருப்பானோ, அப்படியே என்ன மாதிரியே இருப்பானோ, அப்படியே என்ன மாதிரியே இருப்பானோ. எனக்கு அதான் ஒண்ணும் புரியல. எனக்கு கூட பிறந்தவனுங்களும் எவனும் இல்ல. அந்த மாதிரி யாரும் சின்ன வயசுல தொலைஞ்சு போல. இப்போ உனக்கு என்ன வேணும்? தெளிவா சொல்ல. அவன் வந்து ஒரேடியே இங்கிருந்து போயிடு. தாராளமா கிளம்பு. உன் பொண்ணுக்கு உடம்பு சரியான உன்ன கூட்டு கிளம்பிட்டே இரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான வேலையை இங்க வந்து. ஆனா இங்க வந்து இவ்வளவு நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும். இந்த மூஞ்சி தானே உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. பேசாம ஒண்ணு பண்ணலாம். உன் பிரச்சனை என்னோட தீர்த்து வச்சிடறேன். இதெல்லாம் அடிச்சா உயிர் போயிடும்ல. சொல்லு. உலகத்திலேயே ரொம்ப நல்லவர்னா அது என்னோட மோகம் தான். எல்லார்கிட்டும் அவ்வளவு அன்பா இருப்பாரு. எல்லாருக்கும் அவ்வளவு உதவி பண்ணுவார். நீதி நேர்மை நியாயம் வாழ்ந்தவர். ஆனா திடீர்னு ஒரு நாள் போயிட்டாரு. என்ன இப்படி விட்டுட்டு ஒரேடியா போயிட்டு வரும். அப்படின்னா இங்க வந்து என்னோட பொண்ணுக்காக வந்து அப்பதான் வந்து பார்த்தேன். மனுஷங்க லட்சத்தை பிடிக்கிறான்னு போய் பாதையை தவற விட்டுறாங்க.